வதந்தி ஜனவரி 14, 15, 16 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில். வேலு, மேடம் சாப்பிட்டாங்களா? நல்லா தொட்டு விட்டுங்க. இன்னும் இல்ல சுகுணா, டியூட்டிக்கு கிளம்பிட்டு இருக்காங்க, வந்துதான் சாப்பிடுவாங்க. ஒரு வழியா காவியாவை நல்லபடியா வெளியில கொண்டு வந்தாச்சு. இப்பதான் மேடம் கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்க. இல்ல சுகுணா, மேடம் நிம்மதியாலாம் இல்ல. காவியாவோட கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது, அவங்கள அந்த கேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வந்தது, இது எல்லாம் ஓகே தான். ஆனா இத்தனை வருஷமா ருத்ரா மேடம்க்கு எல்லாமுமா இருந்தவரு கணேசன் சார் தான். அவரே ருத்ரா மேடத்தை புரிஞ்சுக்கலையே. இதனால அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு எனக்கு தான் தெரியும். வாங்க மேடம், டிஃபன் சாப்பிடுறீங்களா? வேண்டாம் வேலு, எனக்கு பசிக்கல, நான் அப்புறமா சாப்பிடுறேன். சுகுணா, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்ட மேடம். சரி வேலு, அப்ப நான் போயிட்டு வரேன். பாத்து. சரிங்க மேடம். அண்ணுக்குட்டி, பாய். அனு, என்னாச்சு? ஏன் டல்லா இருக்க? அம்மா, தாத்தா இனிமே நம்ம வீட்டுக்கு வர மாட்டாராமா? என்கிட்ட பேச மாட்டாரா? அப்படிலாம் இல்லடா, தாத்தாவுக்கு அம்மா மேலதான் கோவம். உன்கிட்ட எல்லாம் பேசுவாரு. இல்லம்மா, எனக்கு சின்னதா காய்ச்சல் வந்தா கூட தாத்தா அடுத்த நாளே வந்து என்ன பாப்பாரு. ஆனா இப்ப யாரோ என்ன கடத்தி வச்சிருந்தாங்கல்ல, ஏன் தாத்தா வந்து என்ன பார்க்கல? அது தாத்தா ஏதாச்சும் முக்கியமான வேலையில இருந்திருப்பாரு, அதான் உன்னை பார்க்க வரல. ஆனா ஒரு நாள் கண்டிப்பா வருவார் அனு. மேடம், நீங்க மனசுக்குள்ள எவ்வளவு வலிய வச்சுட்டு இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியுது. இன்னைக்கு அனு பாப்பா கிட்ட இப்படி பதில் சொல்லி சமாளிச்சிட்டீங்க. ஆனா இவன் எதையுமே புரிஞ்சுக்க தெரியாதவெல்லாம் இல்ல மேடம். ஒரு வேலை நாளைக்கு கணேசன் சாரு இவளை நேர்ல எங்கேயாச்சும் பார்க்கும்போது இவகிட்ட பேசாம போயிட்டாருன்னா இந்த குழந்தையோட மனசு எவ்வளவு பாடுபடுன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. வதந்தி ஜனவரி 14, 15, 16 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில்.